ஹலோ. நம்ம மார்க் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 5 மார்க் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அண்ட் லாஸ்ட் 3 பெய்டு மார்க் டெஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு இப்போ நேற்று வந்து ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க, வந்து என்னை மீட் பண்ணாங்க. அவங்க சில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிசாட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்கே ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்மளோட டெஸ்ட் பேப்பர்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில ஏரியாஸ் கேட்டிருந்தோம். அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஆக்சுவலாக அவங்க வேறு அகாடமியில் படிக்கிறாங்க, டெஸ்ட் பேட்ச்க்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. சார் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே தரல சார், இதெல்லாம் வருமா சார், இது படிக்கணுமா சார், எங்களுக்கு இதெல்லாம் படிக்கணும் சார், ஆப்டிடியூடுக்கு இதெல்லாம் படிக்கணுங்கிறதே இப்போ தான் சார் தெரியுது, இல்லை ஏன் சார் நீங்கள் கேட்டீங்க, ஆனால் எங்களுக்கு வைக்கிற டெஸ்ட் பேட்சில் இன்ஸ்டிடியூட்டில் இதெல்லாம் கேட்குறதே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் கேட்டாங்க. அப்படி அவங்க கேட்டது என்ன, அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்சில் எப்போவுமே இன்வேரியபிளாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் பேசிக் கேட்டுகிட்டே இருந்தோம். மீன், மீடியன், மோடு, ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் லாஸ்ட்டாக போன டெஸ்ட், கடைசி மார்க் டெஸ்ட் போன சண்டே நடந்தது. அதில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம் கேட்டிருந்தேன். என்னென்னா 2 பேட்ஸ்மேன் 2 கிரிக்கெட் பிளேயருடைய ரன் ரேட், அந்த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு யார் வந்து கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தேன். அது வந்து பேசிக்காக என்னென்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஒரு சின்ன ஃபார்முலா பேஸ்டு ஒரு கணக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஆப்டிடியூட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பேசிக்காக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன், மீடியன், ஆவரேஜ், லைக் மோடு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்போவுமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ அந்த பசங்க வந்தாங்க, ஒரு 3-4 பேர் வந்துட்டு, என்ன சார் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லியே தரல இன்ஸ்டிடியூட்டில், நீங்கள் தான் டெஸ்ட் பேட்சில், உங்கள் டெஸ்ட் பேட்சில் தான் கேட்குறீங்க, இதெல்லாம் வந்து சிசாட்டுக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கிளாஸ்லேயே கூட நான் சொல்லும்போதும் பசங்க இது படிக்கணுமா, ஹாஸ்டலில் எங்கள் பசங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், 2017 ப்ரிலிம்ஸு யூபிஎஸ்சி சிசெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து யூபிஎஸ்சி 2017 சிசெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். If for a sample data mean is less than, median is less than mode, then the distribution is option A symmetric, option B skewed to the right, option C neither symmetric nor skewed, option D skewed to the left. ஸோ இது வந்து நிறைய பேர் அப்சர்வ் பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு தெரியலை. பட் எப்போவுமே நான் சிசாட் பேட்டர்ன் இன்டர்வியூஸ் பண்ணதுலேருந்தே நம்ம சிசாட் கிளாஸில் நான் எப்போவுமே இந்த பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஒரு வருஷம் அவங்க கேட்குறாங்க, ஒரு வருஷம் அவங்க கேட்கல, பட் வி டோன்ட் நோ எப்போ கேட்பாங்க எப்போ கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க ஒரு 2 வருஷம் கேட்கலன்றதுனால நம்ம ஒரு ஏரியா விட்டுறவும் முடியாது. அப்படி தான் பசங்க கேட்டாங்க. சார் என்ன சார் 17 வந்துச்சு சார், இப்போ என்ன சார் 6-7 வருஷம் ஆச்சு, இனிமேலாம் அப்படிலாம் கேட்பாங்களா சார், இப்போலாம் கேட்குறதே இல்லைல்ல சார் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், இல்லை அப்படி இல்லைப்பா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ் எப்போவுமே ஆப்டிடியூடோட ஒரு பார்ட். அண்டு நிறைய பேர் என்னென்னா ஆப்டிடியூட்னா பேசிக்காக அந்த அகர்வால் பேஸாக வச்சு மட்டும்தான் பார்க்குறாங்க, பட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விட்டுறாங்க. அண்ட் யூபிஎஸ்சி வந்து 2017 கேட்டிருக்கா, இடையில ஒரு 2-3 வருஷம் சரியாக கேட்கலன்றதுனால அது சொத்தமாக நம்ம படிக்கவே வேண்டாம் அப்படின்னு கிடையாது, டெஃபினட்டாக அது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ் தே அக்செப்டட் இட், எஸ் சார் சரிங்க சார் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட்டில் நான் இன்னும் ஒரு 2-3 ஏரியாஸ் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லாகரதம்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அப்புறம் பேசிக்காக அந்த நம்பர் சிஸ்டமில் என்ன, அந்த பேஸ் ஆஃப் நம்பர், டெசிமல் சிஸ்டம், பைனரி சிஸ்டம், ஹெக்ஸா டெசிமல், அந்த நம்பரோட பேஸ் அதை பொறுத்து அந்த ஒரு நம்பரும் எப்படி கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறதுலையும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில என்ன சொல்லுது, ரேர் ஆஃப் ஏரியாஸ், நிறைய இன்ஸ்டிடியூட்டில் நிறைய டெக்ஸ்ட் புக்கில் ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியாஸ்லேருந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து பேசிக்காக ஸ்லோப் ஆஃப் த லைனு, அப்புறம் எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட், அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது பேசிக்காக அந்த ஒரு லைன் ஈக்குவேஷனை வச்சு, அப்புறம் கொலினியர் பாயிண்ட்ஸ்னால் என்ன, வெர்டிசஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அந்த மாதிரி சில கான்செப்ஷுவலாக சில கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தேன். இப்போ இதெல்லாமே பசங்க கேட்டாங்க. எஸ் சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே, நீங்கள் சொன்னீங்க பழைய இதில் கேட்டிருக்காங்க, ஓகே. இப்போது லாகரிதம், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அப்புறம் அந்த பேஸ் சிஸ்டம், நம்பர் சிஸ்டமில் பேஸ் கன்வர்ஷன், இதெல்லாம் தேவையா, எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இன்னொரு 2 வீக்ஸில் உட்காந்து நாங்கள் எப்படி இதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு
ஆங்ஸைட்டியில் கேட்டாங்க. ஐயோ இதுலேருந்து கொஸ்டின் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம், ஒரு ஆங்ஸைட்டியில் தான் கேட்டாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நான் அவங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே கிளாஸ் 10th லெவல் அளவுக்கான மேக்ஸ் பேசிக். அண்ட் நார்மலாக எப்போவுமே ஆப்டிடியூடுக்கு 10th மேக்ஸ் புக்கை பேஸாக வச்சு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். அண்ட் நான் நம்ம சிசாட்டில் கேட்ட கொஸ்டின்ஸோட அப்ளிகேஷன் லெவலுமே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பேஸில் தான் கேட்டேன். பட் அதுவுமே நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எவரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு யாருமே இது பண்ணவே இல்லை நான் பார்த்த வரைக்கும். ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க, பட் ரொம்ப ரேராக தான் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஆப்டிடியூடுக்கு எப்போவுமே இந்த கிளாஸ் 9th 10th புக்கில் உள்ள பேஸ் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டு. ஒன்றும் இல்லை, இன்னொரு 3 வீக்ஸ் கிட்ட இருக்குது, இன்னொரு 2 வீக்ஸ் கிட்ட இருக்குது. இப்போவாது பேசிக்காக லாகரிதமு, கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலாம் பார்த்துருங்க, ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் நானும் கொஞ்சம் சிம்பிளாக சில விஷயங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் ஓகே சார் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியாமல் போயிருக்கோம், நாங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் வராட்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கும் ஓகே அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம். ஃபைன். இப்போ இதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, இந்த சிசாட் ப்ரிப்பரேஷன் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். நீங்கள் மினிமம் கட் ஆஃப்னு இப்போ நீங்களாம் லைட்டராக எடுத்துக்க முடியாது. எக்ஸாம் ஹால்லேயே நம்ம ஒரு 35-45 கொஸ்டினுக்கு மேலே அட்டன் பண்ண முடியலை, படிக்கவும் முடியலை, அட்டன் பண்ணவும் முடியலை. அப்படி தான் அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் இருக்குது. அண்ட் இந்த 35-45 அட்டன் பண்ணி அதுக்குள்ளே மினிமம் கட் ஆஃப்ன்றதை நம்ம எடுக்கணுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஒரு கொஸ்டின் நமக்கு ஒரு ஏரியாவில் அட்லீஸ்ட் ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தெரியாமல் அட்டன் பண்ண முடியாமல் வந்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். அண்டு சிசாட் இப்போல்லாம் உண்மையிலே வேறு லெவல் ஆஃப் டஃப்னஸ்க்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டாக எல்லா பேசிக் ஏரியாவும் மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறதில்ல. ஈவன் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸுமே மார்க்கெட்டில் இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்குறதே இல்லை. பட் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், எப்போ வேணால் இதெல்லாம் கேட்டுருவாங்க. போன வருஷம் கேட்கலன்றதுனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களாக ஒரு கன்க்ளூஷன், நீங்களாக ஒரு டெசிஷனுக்குலாம் வராதிங்க. டெஃபினட்டாக பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் பேசிக்காக லாகரிதம், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அப்புறம் பேசிக்காக அந்த நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் பேசிக் லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டால் எக்ஸாம் ஹாலில் போய் யோசிக்கவாது முடியும். சரி, லாகரிதம்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 ரூலுங்க. ப்ராடக்ட் ரூலு, டிவிஷன் ரூலு, பவர் ரூலு, இண்டெக்ஸ் சேஞ்ச் ரூலு, பேஸ் ஸ்விட்ச் ரூல். ஒரு 5 ரூல் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக அடிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் இல்லை. அந்த பேசிக் லாகரிதம் தெரிஞ்சாலே எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். த பாயிண்டர்ஸ் ஆப்டிடியூட்னா எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? வெறும் மென் அண்ட் டேஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இல்லை போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் மட்டும்தான் ஆப்டிடியூடு, இல்லை ப்ராஃபிட் லாஸு, ஏஜஸ்ஸு, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த HCF, LCM இதுதான் சிசாட்டுன்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் சிசாட் கிடையாது. சிசாட் அப்ளிகேட்டிவாக பேசிக்கோட லிங்க் பண்ணி நிறைய விஷயம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் இது நான் டெஃபினட்டாக அவங்களுக்கு கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணேன். சிசாட் அட்லீஸ்ட் மினிமம் பேசிக் இப்போவும் ஒன்றும் இல்லை, இன்னும் 2 வாரம் இருக்குது. அட்லீஸ்ட் மினிமம் அந்த 10th புக்கில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சில ஏரியாஸ் அதெல்லாம் 10th புக் அளவுக்காவது படிச்சுட்டு போயிடுங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எந்த ஏரியாவையும் ரிஸ்க் எடுத்து வராதுன்னு நினச்சி விட்டுட்டுலாம் போயிட முடியாது. இது நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறதில்ல. அண்ட் டெஃபினட்டாக அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று அந்த பசங்க பேசும்போது தான் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. என்னடா இதெல்லாம் தெரியாமே, இதெல்லாம் படிக்காமே சிசாட் ரெடி அப்படின்னு எப்படி அவங்க நினைக்கிறாங்க, இதெல்லாம் டெஃபினட்டாக படித்தே ஆகணுமே அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் இட். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பை.